விடங்கொண்ட மீனைப் போலும் வெந்தழல் மெழுகு போலும் படங்கொண்ட பந்தழல்வாய் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபாணம் செருக்களற்றுற்ற போதும் கடன்கொண்ட நெஞ்சம்போல் கலங்கினான் லங்கை வேந்தன். ஆமாம், இப்போ அது மாதிரி தான் இருக்குது எல்லாமே. எது பண்ணாலும் எங்கே போனாலும் எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது. சில நேரம் நம்மளே நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது, எதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணணும் அப்படி ஒரு ஃபீல் நெஞ்சில் வந்து ரொம்ப அது குத்திக்கிட்டே இருக்காது. சுற்றி முற்றிலும் எல்லோரும் பாசிட்டிவாக எல்லாம் சரியாகிடும் தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு உள்ள வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிக்கிறப்போ இன்றைக்கி ஏதாச்சும் நல்லதாக நடக்காதா அப்படின்னு தான் நம்புகிறேன் நான். ஆனால் நாள் முடிஞ்சு நைட்டு தூங்குறப்போ எதுவுமே சரியாக போக மாட்டேங்குதே அப்படின்னு தான் ஒரே ஒரு ஃபீலாக இருக்குது. சில முடிவுகள் தப்பாக போகுது, சில நம்மளை விட்டே போகிறாங்க. ஆனால் ஒரு சில வாய்ப்பெல்லாம் வந்து கையில் இருக்கிறத கீழே போட்டுடுறோம் நம்மளே. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்மளே வந்து நம்மளை வந்து சொல்லிக்கிறோம், ப்ளேம் பண்ணிக்கிறோம், எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளே தேற்றிக்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்காக ஏதோ பெருசாக வச்சுருக்கு, அதுக்காக தான் இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இப்போ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு நம்மளே வந்து நம்ம மனசை தேற்றிக்கிறோம். இந்த பெயின், இந்த லோன்லினஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு நாள் நான் படுற கஷ்டம் எல்லாமே வந்து ஒரு ரிசல்ட் தரும் நான் நம்புகிறேன். இப்போது என்னோடய ட்ரீம்ஸ்லாம் வந்து இப்போ நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி சொல்லி தான் என்னால் மனசை தேற்றிக்க முடியும். நம்பிக்கை மட்டும் இல்லை, ஹோப் மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பேன், எப்பயுமே விடவே மாட்டேன் நான். பாய் கைஸ்.